பொறுப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல் ஐலிக்கு அப்புறம் நான் அது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரவிந்தன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழ் எடுக்க சுழற்சி மேல் எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க. அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்காதீங்க. எல்லாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன், ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி C5ல் ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருங்கண்ணே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசணும், பேசவே வேண்டாம். அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்கா எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனநுத்தி பறை, தேசிங் ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்காரவன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா, டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்லே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டவுடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும்,
நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்று தொட மாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை. தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா. அது மாதிரி நான் அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ. அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்ன அப்பா பையன் பையன் யாரியா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குவேன், என்ன கலராக இருக்கேன். இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிட்டேன். இன்னும் நிறையா இருக்கேன். ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை. அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓடுறாப்பு வளையூ செய்கலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தண்டல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துருந்துச்சு, என் கை கண்ணங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடன வேண்டாம். நான் புரியுதுல அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நாப்பில். ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடுங்கள. அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Z5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Z5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டிரெக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில் ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோஸ்டார், பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம். அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் மனோஜ் அண்ணா,
Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனா ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் ஹி, தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை, he was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I want to when I come to Rajesh sir, என்ன சொல்றதுன்னு தெரியல. One of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. And அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன்ஸ் சொன்னாலும் ஐம் லைக் யூனோ நியூ டு திஸ், பட் நானே சஜஷன்ஸ் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங், அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And where I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி எங்க போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support. And if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்னுடுவேன். I said, மா நல்லா இருக்கு, don't worry, மா நல்லா இருக்கு, don't worry, it's good. So அந்த ஒரு விஷயம் தான், okay, that made me do better every time. And who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone, press and all my friends who are present here. Thank you.